வணக்கம். ஓம் அகத்தீசாய நமக. இது மேச லக்னத்துக்கு சனி பகவான் நின்ற பலன். ஏன் அந்த டைட்டிலை முன்னாடியே சொல்லிடுறேன்னா, மற்றவங்களாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்ல. அதனால் மேச லக்னத்துக்கு சனி பகவான் நின்ற பலன். இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம். அதாவது மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்னத்திற்கு விதியை நிர்ணயிப்பது லக்னம். அந்த லக்னத்திற்கு சூரியன் முதல் கொண்டு நவகிரகங்களுக்கு நம்ம பலன் சொல்லிட்டு வரோம். அந்த மாதிரி சூரியனுக்கு பலன் சொல்லி முடிச்சாச்சு. சந்திரன், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, அதாவது சுக்கிரன் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ சனி பகவானுக்கான பலன் இது. மேச லக்னத்துக்கு சனி பகவான் 12 இந்த லக்னத்துக்கும் பலன் சொல்ல போகிறோம். அதில் இது மேச லக்னத்துக்கான பலன் மட்டும்தான். இதை ஏன் அப்படி தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் போடக்கூடாதா, அல்லது எல்லா கிரகத்துக்கும் போடக்கூடாதா அப்படின்னா, 9 கிரகத்துக்கும் 12 லக்னத்துக்கும் ஒரே வீடியோ போட்டாக்கா அது மணிக்கணக்கில் ஓடும். 200-300 மணி நேரம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடியோ போடவும் முடியாது, அவ்வளோ பெருசு உங்களுக்கு தேவையும் படாது. அதனால் ஷார்ட்டாக ஒரு கிரகத்துக்கும் ஒரு லக்னத்துக்குமா போட்டுக்கிட்டு வரோம். இப்போது பலன் இது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜோதிடர் பலன் சொல்லும்போது ஒரு 10 விதமான ஆஸ்பெக்ட், ஒரு 10 அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து பலன் சொல்வார். என்னென்ன அப்படின்னா, முதல்ல ஆதிபத்தியம் பார்ப்பார். நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்களோ அந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் என்ன இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு. ஸோ ஆதிபத்தியம். ரெண்டாவதாக ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம். இது இல்லாமல் ஆட்சி, உச்சம்ங்கிற பலம், கோணபலம், கேந்திர பலம், 6, 8, 12 போன்ற எண்ணிக்கை பலம். அது மட்டும் இல்லாமல் பார்வை பலம், இணைவு பலம். இது இல்லாமல் கிரக அவஸ்தைகள். இந்த மாதிரி ஒரு 10 வகையான என்ன சொல்லுவோம், பாகை, சாரம் எல்லாம் பார்ப்போம். ஆக ஒரு 10 வகையான அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து தான் பலன் சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜாதகத்தை அப்படி திறந்தோன்னே பார்க்குறோம். பார்த்தா என்ன பார்க்கலான்னா, ஒரு 5 அம்சத்தை உடனே பார்க்க முடியும். அந்த பார்க்கக்கூடிய அந்த 5 அம்சத்துக்கான பலனை மட்டும் நம்ம இப்போ சொல்கிறோம். அப்படின்னா மீதி 5 பார்க்கலையே, அப்போது இதோட நம்பகத்தன்மை என்னவாக இருக்கும்? தாராளமாக நம்பலாம். நான் சொல்கிற பலன் நிச்சயம் நடக்கும். எந்த அளவுக்கு நடக்கும்னா, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து மற்ற விஷயங்களெல்லாம் சேர்த்து பார்த்தாக்கா இதோட பலன் கூடும் அல்லது குறையும். ஆனால் நடக்காமல் போகாது. நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் இதில் சொல்கிறோம். இப்போ இந்த மேச லக்னத்துக்கான பலனை சொல்ல போகிறோம். சனி பகவான் நின்ற பலன். இந்த மேச லக்னத்துக்கு சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் அதிபதி. 2 அம்சம், 10ஆம் இடம், 11ஆம் அம்சம். 10ங்கிறது காரியஸ்தானம், வருவாய் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கர்மஸ்தானம். வருமானம் எந்த ரூபத்தில் வரும் அப்படிங்கிறத இந்த 10ஆம் இடம் முடிவு பண்ணும். வாழ்க்கை எந்த ரூபத்தில் நடக்கும், தன்னோட சுய சம்பளமா, அடுத்தவங்களோட சுய சம்பளமா, தொழிலா, ப்ரொஃபஷ்னலா, அல்லது அரசு உத்தியோகமா, அல்லது ஓசியில் சாப்பிட்ற உத்தியோகமா, அல்லது யாராவது டிபெண்ட் பண்ணி அவங்க போட்டு நம்ம சாப்பிட்றதா, இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி ஆளுதுன்னு, லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஜீவாதாரம் எப்படி இருக்குன்றதுனால அது ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம். 11ஆம் இடம்ன்றது என்னன்னா, மூத்த சகோதர ஸ்தானம், தனக்கு மேலே பிறந்தவங்களை பற்றியானது. 2வது திருமணம் அல்லது 1க்கும் மேற்பட்ட திருமணங்களை சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்னோட வயசில் பெரியவங்கள், ஆன்றோர், சான்றோர், மேலோர் போன்றவரை பற்றி சொல்லக்கூடியது இந்த 11ஆம் இடம். லாபஸ்தானம்னு பேர். ஆக லாபம், 2வது திருமணம், இந்த மாதிரியான மூத்த சகோதரன் இதெல்லாம் சொல்லலாம். மூத்தவங்களை பற்றியும் சொல்லலாம். இந்த இடத்த வச்சு நம்ம அதெல்லாம் சொல்ல போகிறோம். இன்னொன்று, மேச லக்னத்துக்கு விசேஷமான அமைப்புன்னு பார்த்தா, சரசிர உபயம் அப்படின்ற 3 விதமான லக்னங்களில் சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாவாதிபதினு பேர். பாவங்களுக்கு பாதங்களை செய்யக்கூடியவர்,
பாதகாதிபதினு பேர், அல்லது மாரகாதிபதினு பேர், அல்லது லக்ன பாவின்னு பேர். இந்த லக்னத்துக்கு பாவி இவர். ஆக இந்த சனி பகவான் மோசமானவராகவும் இருக்கார், நல்ல விஷயத்துக்கும் காரணமாக இருக்கார். அப்படின்னா நல்ல விஷயங்களெல்லாம் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்துடும். ஏன்னா 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு இந்த பாதகம் மாரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியர் கண்ணில் மண்ணள்ளி போட்ட மாதிரி. பாதகாதிபதியோட செய்கையை மட்டும் துல்லியமாக சொல்ல முடியாது ஜோசியரால். அவன் கண்ணில் மண்ணள்ளி போட்டு கண்ணை மறைச்சி கெடுதலை செஞ்சுட்டு போயிடும் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி. அதனால் கணிக்க முடியாத துன்பங்களே சிலது கொடுக்கும், அதையும் மைண்டில் வச்சுக்கணும். யாருக்கு கொடுக்காது? யாருக்காவது ஒரு ஆளுக்கு 1, 5, 9 சனி பகவான் இருந்தால் அவங்களாம் மட்டும் இந்த சனி பகவானால் கெடுதலில் இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். பாதகங்களை செய்யாது, வழக்கமான பலன்களோட சரின்னு அர்த்தம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம பலன் சொல்ல போகிறோம். லக்னம் மேசம், அதில் லக்னத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, லக்னத்தில் இருக்க சனி பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். மேசத்தில் சனி பகவானுக்கு நீச்சம், துலாமில் உச்சம். நீச்சமானதுனால அது பாழ்பட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் திரிகோண ஸ்தானத்தில் வரும், கேந்திர ஸ்தானத்தில் இந்த 1ஆம் நம்பர் வரும். ஆக கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறதுனால அது நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு. பாதகங்களை செய்யாது, மாரகத்தை தராது, பாவத்தனமான காரியங்களை செய்யாதுன்னு எடுத்துக்கலாம். அப்போ நீச்சமானதுனால என்ன ஆகும்? பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பலமாக ஆகுமானா ஆகலாம். நீச்சம் பங்கமாய் ராஜயோகம் பெறலாம். எப்படி அப்படின்னா, இந்த நீச்சனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் ஆட்சியாக மேசத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலே இருந்தாலோ அல்லது 10ஆம் இடமான மகரத்திலே உச்சம் பெற்று இருந்தாலோ சனி பகவானுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டு போயிடும். அப்படி இல்லாது போனால் வீடு கொடுத்த செவ்வாய் 1, 4, 7, 10, 1ங்கிற மேசம், 4ங்கிற கடகம், அங்கே நீச்சம்தான் அவர் இருந்தால் கூட 4ஆம் இடத்துல இருந்தாலும், 7ங்கிற துலாம்லையோ அல்ல 10ங்கிற மகரத்தில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் ஆகிடும். அப்போது அமோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ 1ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால என்ன பலன்? அடிப்படை தேவைகள், உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், இவைகளெல்லாம் இந்த சனி பகவான் கொடுப்பாருன்னு அர்த்தம். நீச்சத்தனமாக இருந்தாலும் இவ்வளவும் கிடைக்கும்னு அர்த்தம். அடுத்தது, இந்த சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 1ல் இப்போ இருக்கிறதுனால லாவிஸ்டாக செலவு பண்ணி லக்ஸராக வாழக்கூடிய எண்ணமும் சேர்ந்தே இருக்கும் சனி பகவானுக்கு. ஏன்னா ஒரு ஆடம்பரமான அது சதா உழைப்பாளியாக இருக்கலாம். ஆக்சுவலி சனி பகவான் சோம்பலானவர், மந்தமானவர் சொல்லுவாங்க, ஆனால் உழைப்பாளி அவர் தான். ஸோ லக்னத்தில் இருக்கிறதுனால நல்ல கடுமையாக உழைக்கக்கூடியவராக இருப்பார்னு அர்த்தம். இப்போ 2ல் இருந்தால் என்ன ஆகும்? 10ஆம் இடம் 2ல் இருந்தால் குடும்பத்தில் வருமானம் நிறைஞ்சு இருக்கும்னு அர்த்தம். 2ஆம் இடங்கிற தனம், குடும்பம், வாக்கு போன்ற இடங்களில் சனி பகவான் இருந்தாலும் 10ஆம் இடத்துக்கு பலனும் 11ஆம் இடத்துக்கு பலனும் தான் நம்ம இப்போ சொல்லுவோம் சனி பகவான். அந்த வகையில் 10ங்கிறது வருமான ஸ்தானம். ஆக குடும்பத்தில் வருமானங்கள் நிறைஞ்சிருக்கும்னு அர்த்தம். லாபங்கள் இருக்கும், குடும்பத்தில் சுகபோகங்கள் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதே டைமில் 2ல் சனி இருக்கிறது வாக்குவாதங்களை கொடுக்கும், கராராக பேச வைக்கும். சனி பகவான் பேசுறதுனால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். தன்னோட தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை போன்றவற்றில் சில பிரச்சனைகளும் உண்டு. ஏன்னா இது சனி பகவான் பாவகிரகம், நிற்கிற இடத்த கொஞ்சம் நாசம் பண்ணுவார். அந்த வகையில் 2ஆம் இடத்துல நின்னா தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை வீட்டில் சில குறைபாடுகளை ஏற்படுத்துவார். எந்த அளவுக்கு குறைபாடுகள் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத உங்களோட சுக்கிரனை பார்த்து சொல்லணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காருன்னு, உங்களோட ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்கான பலனை கூடுமா குறையுமான்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நம்ம சனிக்கான பலனை சொல்கிறதுனால 10, 11க்கான பலனை தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். வருமானம் மற்றும் லாபம் அப்படிங்கிறது தான். அதே நேரத்தில் குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு, இது தீர்க்கமாக சொல்ல மாட்டோம், வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன், யாருக்காவது ஒரு ஆளுக்கு, குடும்பத்தில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இருதாரமும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு.
ரெண்டாவது கல்யாணம் அந்த மாதிரியான சூழ்நிலை குடும்பத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் அதிபதி 2ல் இருக்காருனால. அதனால் அந்த ஒரு அமைப்பு கூட இருக்கலாம். ஆன்றோர் சான்றோர் மேலுன்ற மாதிரி உயர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்களாக, உயர்ந்தவர்களாக பதவியிலையோ இல்லை மற்றதுலையோ உயர்ந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பாங்கன்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் உண்டு. இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல வைக்கிறோம். மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் 3லே, அதாவது மிதுனத்தில் அமர்ந்திருந்தால் என்ன பலன்? 10ஆம் இடம் 3ல். கலை சம்பந்தப்பட்ட வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிகம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் திறமை, புகழ், பெருமை, இது தொழில் ரீதியான செலிபிரிட்டி ஆகிறது, இது மாதிரியான வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. திறமைக்கேற்ற லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு, இளைய சகோதரத்தினால வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு, அவங்களால சுகபோகங்கள் அமைப்பு, அல்லது தன்னால் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு, தன்னோட வருமானத்தை இளைய சகோதரத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அது அல்லது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, 3ல் சனி பகவான் இருந்தால் சகோதர தோஷமும் உண்டாகும், இளைய சகோதர தோஷம் உண்டாகலாம். அதனால் புதனை பார்க்காம, மேஷ லக்னத்துக்கு புதனை ஆராயாமல் இளைய சகோதரத்தை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி புதன் பகவான் 6ஆம் அதிபதியும் சேர்ந்தவராக இருக்கிறதுனால இயற்கையாகவே மேஷ லக்னமாக பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர தோஷம் கொஞ்சம் உண்டு. 25% இந்த லக்னத்துக்கு இயற்கையாக உண்டு. இது இல்லாமல் சனிவாரம் வந்து நின்னா 3ல், அதில் ஒரு 25% தோஷம் ஏறிடும். மீதி தோஷத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த புதன் நிற்கிற இடத்தையும் செவ்வாயோட பலத்தையும் பொறுத்து மீதி இருக்கிற தோஷத்தை சொல்ல முடியும். ஸோ இளைய சகோதர தோஷம் கொஞ்சமாச்சு இருக்குங்கிறத மட்டும் நாம் இதில் சொல்ல முடியும். அதே நேரத்தில் அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களால வருமானத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தருவாங்க இளைய சகோதரத்துக்கு. உங்களோட திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால் தைரியத்தெல்லாம் கொடுத்து நல்லா வளமோடு வாழ வைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 3ஆம் இடம் சனி பகவானுக்கு பலமான இடம் என்பதால் அந்த பலனை தரும். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடமான கடகத்திலேயே சனி அமர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, 10ஆம் இடத்தை சனி பகவான் 4ல் இருந்து பார்ப்பார். அதன் காரணமாக வருமான ஸ்தானம் பலம் பெறுகிறது, கேந்திர பலம் பெறுகிறது. தன்னோட சொந்த வீட்டை சனி பகவான் பார்த்துக்க போகிறாரு. அதனாலேயும் லாபஸ்தானாதிபதியாக இருந்து பார்த்துக்கிற காரணத்தினாலையும் வருமானத்துக்கு மினிமம் கேரண்டியை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவில் ஒர்க்கோ அல்லது ஆட்டோமொபைல் ஒர்க்கோ இவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அசைமச சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள், சுகங்கள், சௌகரியங்கள், இதன் மூலியமான லாபங்கள், தொழில்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். ஆனால் 4ல் சனி இருந்தால் மாத்ரு தோஷம் கொஞ்சம் உண்டு. ஒரு 10லேருந்து 25% அம்மா சார்ந்த தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசைமச சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகளாம் மைனராக கொஞ்சமான தோஷம் உண்டு. அது அதிகமாக இருக்குமா என்னன்றது அவங்களோட ராசியை பொறுத்து, சந்திரனை பொறுத்து சொல்ல முடியும். ஆனால் அது மைனரை நான் ஃபோக்கஸ் பண்ணலை, மேஜரான விஷயங்களை சொல்கிறேன். வருமானத்துக்கு உத்தரவாதம், லாபம், சுகம், சௌகரியம் அநேகம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ 5ல் இருக்கார். மேஷ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து இருந்தால் அற்புதம்தான். எந்த வகையில்? வருமானம் ஓஹோ ஆகாதான். அவங்களோட பூர்வீக தொழிலை செய்யலாம், அல்லது பூர்வீக ஊரில் போய் செய்யலாம், அல்லது ஒரு உயர்ந்த பதவியில் அமரலாம். பதவி ஸ்தானம் 5ஆம் இடம், உயர்ந்த பதவியில் அமையலாம். ஆக தர்மத்தின் அடிப்படையில் தொழில் செய்யலாம். ஆக மொத்தத்தில் திரிகோண பலத்தோடு இருக்கிறதுனால, சுப பலமாக இருக்கிறதுனால கௌரவமான மற்றும் புண்ணியகரமான தொழில்களை செய்து உயர்வு பெறலாம். தன்னோட புத்திர ரூபத்திலையும் வருமானங்களும், லாபங்களும், சுகமும், சௌகரியமும், ஆடம்பரமான வாழ்க்கையும் ஏற்படுத்தி தரும். 10ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனால இதெல்லாம் நன்மையை செய்யும். அப்போ 5ல் இருக்கிற நின்ன இடத்துக்கு ஏதாவது பலன் உண்டானாக்கா கணிசமான புத்திரதோஷம் ஏற்படுத்தும். 5ல் சனி பகவான் இருந்தால் கணிசமான புத்திரதோஷம் உண்டு. கொஞ்சமாச்சு குழந்தைங்க ரீதியான வருத்தம், கவலைகள் இருக்கும்னு அர்த்தம். 5ஆம் இடத்துல இருந்தால் அது.
இப்போ 6 10ஆம் அதிபதியான சனி பகவான் கன்னி என்ற 6ஆம் இடத்துல இருந்தால் மேஷ லக்னத்துக்கு என்ன பலன்? வருமானம் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. ஆனால் 6 சனி நன்மை செய்வாருங்கிற காரணத்தினால வருமானம் வரும். ரெண்டுமே மாற்றி மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்காது. 10ஆம் இடம் ஆதிபத்தியின் அடிப்படையில் 10ஆம் அதிபதி 6 இருந்தால் வருமானம் குறைபாடு, சனி பகவானுக்கு 6 இருந்தால் வருமானம் உண்டு. அப்போ என்ன நடக்கும்? ரெண்டுமே நடக்கும். அப்போ எது நடக்கும்? மழை காலத்தில் மழை பெய்யும், வெயில் காலத்தில் வெயில் அடிக்கும். நல்ல தசாபுத்தி வரும்போது அதுக்கான பலனையும், கெட்ட தசாபுத்தி வரும்போது அதுக்கான பலனையும் மாற்றி செய்ய போகுது. ஆக கலந்த மாதிரியான பலனை நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய கர்மத்தை கரைக்கிற மாதிரியான தொழிலாக இருந்ததுன்னா சிறப்பான வருமானம். அதாவது நீதித்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை, அல்லது இந்த மாதிரி பரிகாரத்துறை, இதெல்லாம் இருந்ததுன்னா அடுத்தவங்களோட கர்மாவை தீர்க்கிற மாதிரியான இடங்கள் போகக்கூடாத இடம். அது கடன் வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. இந்த இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் சாதாரண மனிதர்கள் போகக்கூடாது. தொழில் நிமித்தமாக போகலாம். ஸோ அந்த மாதிரி தொழில் நிமித்தமாக அங்கெல்லாம் போனால் அந்த தொழில் வேணால் விளங்கும், ஓங்கும், மேன்மை அடையும். மற்றவங்களுக்கெல்லாம் கலந்த பலன்கள் தான் உண்டாகும். இப்போது மேஷ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? 10ஆம் அதிபதி 7 உச்சம் பெறுகிறார் சனி பகவான். அந்த காரணமாக ராஜயோகம் பெறுகிறார். சசயோகம் என்ற ராஜயோகத்தை கொடுக்கும். அதன் காரணமாக அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசாங்க உத்தியோகம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. விரும்பாவிட்டால் சொந்த தொழிலை ராஜா மாதிரி பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக மேஷ லக்னத்துக்கு 7 சனி இருந்தால் அது ராஜயோகம், சசயோகம்னு பேர். அதே நேரத்தில் வாழ்க்கை துணையின் மூலியமாகவும் வருமானங்களும், லாபங்களும், சுகமும், சௌகரியமும், ஆடம்பரமான வாழ்க்கையும் ஏற்படுத்தும். சரி, எல்லாம் ஏற்படுத்தும். அப்போ ஏதாவது பண்ணுமா? கெடுதல் செய்யுமா? கண்டிப்பாக. பாதகாதிபதியான சனி பகவான் 7ஆம் இடங்கிற கேந்திர பலம் பெறுவதாலே உறவுகளுக்குள்ள பிரச்சனை, முக்கியமாக மனைவி அல்லது கணவன் சார்ந்த, வாழ்க்கை துணை சார்ந்த உறவு முறைகளில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பார் சனி பகவான். அடங்கா கலத்திரமாக இருக்கலாம். அடங்கா கலத்திரம்னா பொருந்தாத கலத்திரமாக கூட இருக்கலாம். கலத்திரம்னா வாழ்க்கை துணை. அடங்காததாக, பொருந்தாததாகவோ, குரூரமாகவோ, சில சுய புத்தி வந்து அவங்களுக்கு குரூரமான புத்தி உள்ளவங்களாகவும் அமையலாம். அதனால தான் சனி பகவான் 7 இருந்தால் திருமண தோஷம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கலாம், கட்டாயம்னு சொல்ல, மற்றதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். ஆனால் இது கண்டிப்பாக கொஞ்சமாச்சு இருக்கும்னு மட்டும் ஒத்துக்கிறேன், கேரண்டி சொல்கிறேன். அடுத்தது மேஷ லக்னத்துக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும்? தொழில் தடைப்படும், வருமானம் பாதிக்கப்படும். பல தொழில் செஞ்சு நஷ்டமடைய தோணும். ஒரே கம்பெனி, ஒரே முதலாளி, ஒரே தொழில், ஒரே நிலைமை அப்படின்னு இல்லாமல் பாதிப்பு அடையக்கூடிய அமைப்பு உண்டு. வருமானத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தும். நிரந்தரமாக இருக்குமா, ரொம்ப பாதிக்கப்படுமா? நீங்கள் ஜாதகத்தை கொண்டு செக் பண்ணிங்க. 10ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஒருவேளை 10ல் ஆக தொழில் ஸ்தானத்தில் நிறைய பாதிப்பு அடைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடம் 8ல் இருந்தால் தொழில் ரீதியான பாதிப்புகள், தடைகள், முடக்கங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதாவது நான் சொன்ன மாதிரி 10ல் ஒரு வேளை செவ்வாய் இருந்தார்னு வச்சுக்கோங்க, அவர் உச்சம் பெற்றிருப்பார். அதனால் தொழில் ஓங்கிறதுக்கான வாய்ப்பு, பரிவர்த்தனை யோகம் இருக்கும். இந்த மாதிரி சில காரணங்கள்லாம் எதாக இருந்தால், சுபகிரகம் இருந்தாலும் நல்லது நடக்கலாம். ஆக 10ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தை பொறுத்து இந்த பலன் கூடலாம் அல்லது குறையலாம் அல்லது மாறலாம். மற்றபடி 10ஆம் அதிபதி 8ல் தான் இருக்கார், 10ல் யாருமே இல்லை அப்படின்னாக்கா நம்ம சொன்ன பலன் நிச்சயமாக நடக்கும். வருமான ரீதியான பாதிப்புகள் கடுமையாக இருக்கும். அதே போல் ரெண்டாவது, இவங்கெல்லாம் வந்து கட்டின ஒரு மனைவியோட காலத்தை ஓட்டிடணும். ஏதாவது சண்டை சச்சரவு வந்தாலும் அனுசரித்து காலில் விழுந்தாச்சு கணவனோ மனைவியோ அவங்கள தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், அவசியம்.
ஏன்னா அர்த்த கல்யாணம்லாம் கிடையாது இவங்களுக்கு. 11ஆம் அதிபதி 8ல் இருந்தால் அர்த்த கல்யாணம்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும், மதிக்கணும். இல்லைன்னா அவங்களோட அனுகிரகம், ஆசீர்வாதம் இவைகளை இழந்துருவாங்க. மூத்த சகோதர தோஷம் மட்டும் இவங்களே தலசனாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும். மூத்தோர்கள் அவ்வளோவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இருந்தால் உறவு முறை சரியில்லாமல் போகலாம், அல்லது அவங்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்படலாம், ஆரோக்கிய சீர்கேடு ஏற்படலாம், ஏதோ ஒன்று இருக்கும். அது மாதிரி மூத்த சகோதர தோஷம் உண்டு. 11ஆம் இடம் 8ல் இருக்கிற காரணத்தினால ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வாழ்க்கையை உயர்வு பெற முடியாமல் போகலாம். ஏதோ காரணத்துக்காக அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக இருக்கலாம், சுக சௌகரியங்கள் மேன்மை அடைஞ்சிருக்கலாம், சௌபாக்கியங்களை பெற்றிருக்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ரிச், சூப்பர் ரிச்சுன்னு ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கை, லாவிஷ்டாக செலவு பண்ணி லக்ஸரியாக வாழணுன்ற நினைக்கிற அமைப்பெல்லாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வகையில் 11ஆம் இடம் 8ல் இருப்பது சிறப்பு இல்லை, சனி பகவான் 8ல் இருப்பது சிறப்பு இல்லைன்னு அர்த்தம். வேறு ஒரு நன்மை இருக்குது. 8ல் சனி இருந்தால் ஆயுள் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கூடும். அடுத்ததாக மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடமான தனுசிலே சனி இருந்தால் என்ன ஆகும்? 10ஆம் இடம் 9ல் இருக்கார், பாதகாதிபதி 9ல் இருக்கார். அப்படிங்கிற காரணத்தினால என்ன நடக்கும்னா, பாதகங்களை செய்ய மாட்டார்னு உறுதியாக சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டார். அந்த பாதகத்திலிருந்து நம்மளை மட்டும் விடுவிச்சிருவார். அப்போ 9ல் வேறு என்ன இருக்கார்? 9ல் சனி இருக்கார், வேறு என்ன பண்ணும்? தொழில் ரீதியான நன்மைகளை ஏற்படுத்தார். வருமானத்துக்கு மினிமம் கேரண்டியை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அந்த வகையில் நன்மைகள் உண்டு. வருமானம் கேரண்டியாக கிடைக்கும். ஏன்னா திரிகோண பலம் பெறுவதனால வருமானம் கேரண்டியாக உண்டு. அந்த வகையில் நன்மைகள் உண்டு. 11ஆம் இடம் 9ல் இருக்கார். லாபங்கள்லாம் உண்டு. தொழிலில் லாபம் பெறக்கூடிய அமைப்பு, உயர்வு அடையக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன்ஸ் பெறக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் உண்டாகும். நாளுக்கு நாள் வருமானம் வகையான முன்னேற்றங்களை காண்பார்கள்னு அர்த்தம். அப்போது நிற்கிற இடத்துக்கு என்ன பலன் சொல்கிறது? 9ல் சனி நின்னா பித்ரு தோஷம். அப்பாவுக்கு கொஞ்சமாச்சு தோஷம் உண்டு, குறைபாடு உண்டு, வருத்தம் உண்டு, கவலை உண்டுன்னு அர்த்தம். அப்பா சார்ந்த விஷயங்களில் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ 10ல் மேஷ லக்னத்துக்கு 10ஆம் இடமான மகரத்திலேயே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும்? அமோகமான பலன்கள். வருமான ரீதியாக மட்டும் தொட்டதெல்லாம் பொண்ணு. சசயோகம், ராஜயோகம், நீதித்துறையோ அரசு துறையோ வேலை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது சுய தொழில் செஞ்சால் பல பேரை வச்சு வேலை வாங்குகிற அளவுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக 10ல் சனி பகவான் பரவசமூட்டும் வருவாய் தரும். அதுனா பாப்பா அதுதான் பரவசம். 10 ஒரு எதுக்கு மோனி தான். ஆக 10ல் இருக்க சனி பகவான் அமோகமான பலன்களை தருவார், லாபங்களை தருவார், சுகபோகங்களை தருவார். இன்னொரு விஷயம், பாதகாதிபதி 10ல் பலம் பெற்றிருக்கார். ஜாக்கிரதையாக இருக்கணும். நாங்கள் சொல்லாத, கணிக்க முடியாத ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்திடலாம். அந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும். பொருளாதார ரீதியாக நல்லது தரும், சுகபோகத்துக்கு அமோகமான பலனை தரும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போது அடுத்தது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும்? அதுவும் சொந்த வீடு தான், ஆட்சி பெற்றிருப்பார். அதனால் தொழிலில் மேன்மை, லாபம் எல்லாம் உண்டு. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கேரண்டி உண்டு. சுகபோகமான வாழ்க்கைக்கு கேரண்டி உண்டு. லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் அற்புதமான பலாபலங்களை தரக்கூடியவராக இருப்பார். மூத்த சகோதரங்கள், ஆன்றோர் சான்றோர் மேலோர் போன்றவர்களுடைய அனுகிரகம், ஆசீர்வாதம், லாபம், சந்தோஷம் இவையெல்லாம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஆக 11ல் சனி இருந்ததுன்னா அமோகமான பலன், ஆயுள் கூட கூடும். மேஷ லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன நடக்கும்? வருமான தடை உண்டாகும், அல்லது வெளிநாடு வெளியூர் போன்ற பயணத்தை ஏற்படுத்தும், அலைச்சலை கொடுக்கும். அலைச்சலே தொழிலாக அமையலாம். மூத்த சகோதர தோஷத்தை கொடுக்கும். பெரியவங்களால் நஷ்டங்களை ஏற்படுத்தும்.
ஆக 12ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் ஆயுளை கொஞ்சம் பங்கம் செய்கிறவராக இருப்பார். அந்த வகையில் நன்மை இல்லை. வருமானத்தில் நன்மை இல்லை, மேலோரால் நன்மை இல்லை, மூத்தவங்களால் நன்மை இல்லை. வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவைகளை ஏற்படுத்தும். சீக்கிரமாக சுருக்கமாக ஒரு வேலை செய்ய முடியாமல் தடுக்கும், அல்லது சுபாவமே அந்த மாதிரி மாறிடும். இதெல்லாம் ஏற்படுத்தும். 10-11க்குரியவர் 12ஆம் இடத்துல விரயத்தில் போகிறாரு அப்படின்னாக்கா இவ்வளோ பாதிப்பு இருக்குது. பாதத்தில் அடிப்படலாம், காலில் பாதிப்பு ஏற்படலாம், காலில் ஊனம் ஏற்படலாம், அல்லது வலி ஏற்படுத்தலாம். வலி அல்லது பாதிப்பு அல்லது ஊனம் இந்த மாதிரி எது வேணாலும் செய்யலாம். அதனால் 12ல் சனி இருக்கிறவன் சக்கரத்தை கட்டின்னு சுற்றுவான். வீட்டில் உட்காரத்துக்கு பிடிக்காது, சுத்த பிடிக்குவான். அல்லது அயல் தேசம், அயல்நாடு போன்ற போகணுன்ற மோகத்தில் அலையலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்களா இருந்தால் காலில் அடிபடாத வரைக்கும் பார்த்துக்கும். விளையாட்டுத்துறையில் இறங்கினாங்கன்னா கால்பந்து போன்ற காலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூட விளையாட்டில் இறங்கக்கூடாது. கால்பந்து, ஃபுட்பால் விளையாடுறதோ இல்லை வேறு ஏதாவது கைப்பந்து விளையாடினா கூட காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. உட்காந்துன்னு விளையாட போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆக 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. முக்கியமாக ஆக்சிடெண்ட் ஆகாமல் பார்த்துக்கணும், விழாமல் பார்த்துக்கணும். காலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நிறைய உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். வாகன பயணங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் உங்களுடைய மொத்தம் மேஷ லக்னத்துக்கான 12 கட்டத்தில் எங்கே சனி நின்னாலும் அதுக்கு என்ன பலனுங்கிறத சொல்லியிருக்கோம். சனி பகவானுக்கு மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் நின்ற பலன் அவ்வளோதான். மற்ற லக்னத்துக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.